காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி ஃப்ரைடே. எப்படி இருக்கீங்க? இங்கே வெயில் நானுங்க வந்துட்டேன் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? மேடம் கொஞ்சம் பிஸி, ஆனால் நானே பேசுகிறேன். இன்றைக்கி பர்த்டே கொண்டாட எல்லாருக்கும், கல்யாணம் நாள் கொண்டாட எல்லாருக்கும் கல்யாண வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வேலை தர அனைவருக்கும் வேலை கிடைக்கட்டும், படிக்கிறவங்க நல்லா படிக்கட்டும். இன்னொன்று படிக்கட்டும் போது இன்றைக்கி +2 ரிசல்ட்டுங்க. சரியான இது வழக்கம் போல் மாணவிகள் தான் ஐஎஸ் 97%. மாணவர்களை விட்டு கொடுத்தனால 97 ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. மாணவர்கள் வழக்கம் போல் 93. இது இப்போ இல்லை, எங்கள் காலத்துலேருந்தே அப்படி தான் வருது. எப்போ 70லேருந்தே அப்படின்னு வச்சுக்கலாமா? எஸ். அதே மாதிரி இன்றைக்கி +2 ரிசல்ட்டில் என் மச்சான் பையன் வந்துட்டாங்க. சூப்பர் மார்க் எடுத்தான். அதாவது நல்ல டோட்டல் எடுத்தேன். ஃபோன் பண்ணி சொன்னேன், மாமா நான் பாஸ் ஆகிட்டேன், சூப்பர் மார்க் அப்படின்னா. அதில் அந்த சோஷியல் சயின்ஸ்ன்றாங்களே, கம்ப்யூட்டர் சயின்ஸில் சென்டம். ரொம்ப ஆச்சரியமா இல்லை? நம்ம காலத்தில் எங்கள் 70லலாம் 100 எடுக்க முடியாது. எப்படி நீ படித்தாலும் 90க்கு மேலே போடவே மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் மேனுவல் நாங்கள் கம்ப்யூட்டர் கிடையாது, எல்லாம் வாத்தியாருக்கு திருத்தறது தான் அப்படின்னு. இப்போது இங்கிலீஷில் தமிழை தவிர, அதாவது மேக்ஸை தவிர எல்லா சப்ஜெக்ட்லையும் 100 போடுறாங்க. எங்கள் காலத்தில் அப்படி கிடையாது. இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நெட்டில் செல்லுலேயே பார்த்துக்கலாம் ரிசல்ட்டுன்னு, அவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு. அதனால் இருந்தாலும் என் மச்சான் பையன், அவன் பேர் ரோஹித்து, அவனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நல்லா ஜம்முன்னு அவனுக்கு காலேஜ் நல்ல சீட்டாக கிடைக்கும். பசங்க வளர்ந்தால் நம்மளுக்கு தானே சந்தோஷம். அதான் விஷயம். சரி, நம்ம வீட்டுக்கு வருவோமா? இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சப்பாத்திங்க. என்ன சப்பாத்தி வள்ளிக்கிழங்கு இருக்குதுன்னு பாருங்கன்னா, அதுதான் விஷயம். இந்த வள்ளிக்கிழங்கு என்ன பண்ணணும், நல்லா இப்படி மேஷ் பண்ணிக்கணும். நல்லா இட்லி குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதில் கோதுமை போட்டு சப்பாத்தி செய்யுங்க. இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ சப்பாத்தி சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யுங்க. ஆனால் இது மார்னிங் மட்டும் எடுத்துக்கோங்க, நைட் எடுத்துக்காதுங்க. டைஜஷன் கம்மி ஆகிடும். ஓகேவா? இது ஓவர் டைஜஷன் சொல்கிறாங்க தான். அப்புறம் இன்றைக்கி நூக்கல் கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் நூக்கல் வீக்லி ஒன்ஸ் எடுத்திங்கன்னா நல்லதுங்க. ஓகேங்களா? நூக்கல் பொரியல், இதுதான் விஷயம். மீதியை வந்து ஒரு நல்ல கதை ஒன்று வச்சுருக்கேன். அதாவது வாத்தியாருக்கு கதை, நான் அப்புறம் போடுறேன். ஓகே? இன்றைக்கி பிறந்த எல்லாருக்கும் நல்லா ஜாலியாக இருக்கட்டும். கல்யாண வரணும் தேர்றவங்க நல்லா வரணும் அமையட்டும். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். ஜாலியாக இருங்க. அதாவது பரீட்சையில் அதாவது இப்போ பாஸ் ஆக போயிட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. எங்கள் காலத்துலாம் 6 மாதம் அப்புறம் இல்லை 1 இயர் கழிச்சு தான் மறு எக்ஸாம். இப்போ அப்படி கிடையாது. அடுத்த ஜூலையிலே கொடுக்குறேன்ட்டாங்க. ஜூலையிலே மறுபடியும் ஒரு எக்ஸாம் வச்சு பாஸ் ஆகிட்டு இப்போ பாஸ் ஆகுங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் காலேஜ் போகலாம். எவ்வளோ பெரிய வசதி பார்த்தீங்களா? அதனால் எதுக்குமே கவலைப்படாதீங்க. பேரண்ட்ஸ் போட்டு ஏன் படிக்கலன்னு இது பண்ணாதீங்க. ஃப்ரீயாக விடுங்க. இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சை விட அவங்களே நல்ல முன்னுக்கு வரும்.